விஷயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ திருவிழாக்கு தானே வந்த, அதான் இப்போ திருவிழா நின்னு போச்சே. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ என்னமா பண்ண போற? உனக்கு ரொம்ப போர் அடிக்குமே. நீ எப்போ ஊருக்கு கிளம்புறன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போதைக்கு கிளம்புற மாதிரி ஐடியா இல்ல சித்தி. ஏன்? நந்தினிக்கும் வானதிக்கும் தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி ஒண்ணு நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே. அது நடக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருமா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? அவங்களுக்கு தாலி பிரிச்சு கோத்தா என்ன, பிரிச்சு கோக்கலன்னா என்ன? நீ பாட்டுக்கு கிளம்பி உன் ஊரை பாத்துட்டு போயேன். உங்களுக்கு என்ன சித்தி என்ன ஊரை விட்டு அனுப்புறதுல அவ்வளவு ஆர்வம்? என்னை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பணும்னு உங்ககிட்ட வரதன் மாமா சொல்லி அனுப்புனாரா? ஷாக்கிங்கா இருக்கா? யாரு யாரோட கூட்டு சேர்ந்திருக்கா, என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அருள் ப்ரோ வானதி கழுத்துல தாலி கட்டி அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து போவேன். ஏய், நீ என்ன கூட்டு பொரியல்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க? நான் யார் கூடயும் கூட்டெல்லாம் கிடையாது. எனக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல. அதனாலதான் நான் உன்னை கிளம்ப சொன்னேன். இது ஏன் வீடு. நான் சொன்னா நீ கிளம்பிதான் ஆகணும். அப்படியா? சரி. சித்தப்பா, குணசேகரன் சித்தப்பா. இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? சித்தப்பாவும் சித்தியும் ஜோடியா பக்கத்து பக்கத்துல நின்னா எப்படி இருப்பீங்கன்னு பாக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனாலதான் கூப்பிடுறேன். சித்தப்பா. என்னம்மா சந்தியா? ஐயோ, இந்த மனுஷன் வரியா? என்னம்மா சந்தியா? சித்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சித்தப்பா. என்னம்மா சொல்றா இவ? ஏதாவது ஒரு 7.5 கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சுமா. உன்கிட்ட என்னம்மா வம்பிழுத்தா? ஐயோ சித்தப்பா, சித்தி என்கிட்ட வம்பலா ஒண்ணு இழுக்கல. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க முடியவே முடியாது, நீ இங்கதான் இருந்தாகணும், நீயே பல வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்கு ஊருக்கு கிளம்புறன்னு என்கிட்ட கேக்குறாங்க. என்ன? உள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வர மாட்டியா? டேய், எது கதவு மூடுற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. எப்போ வானதியும் நீயும் சேர்ந்து என் மேல ஒரு பொய்யான பழிய தூக்கி போட்டு அவ கழுத்துல தாலி கட்ட வச்சியோ, அதோட உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதோட நீ யாரோ நான் யாரோ. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. டேய் அருள், நான் சொல்ற சும்மா கோவத்தால் ஏதாவது பேசிட்டு இருக்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பாட்டி, கரிகாலன் மாமா வந்தாரா? வந்தாமா. அருள் எங்கன்னு கேட்டான். மாடியில இருக்கான்னு சொன்ன, மேல போயிருக்கான். சரி, இப்ப நீ எதுக்கு அவனை தேடுற? தூவரம் பாட்டி. ஏய், வானதி அவளோட ஆசைக்காகலாம் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலடா. உண்மையிலே அவ ரொம்ப நல்லவ. என்னது? ஒரு ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? அவ நல்லவளாவே இருந்தாலும் கூட நீ சொன்னா அதை நான் நம்பவே மாட்டேன்டா. ஏன்னா கூடவே இருந்து என் முதுகுல குத்தன மாட்டாங்க. ஏய், ஆள் ஆளுக்கு இதே வார்த்தையை சொல்லி என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நீ பண்ணாதனடா சொல்றோம். அது உனக்கு வலிக்குதோ? அது சரி, முதுகுல குத்தன உனக்கே வலிக்குதுன்னா குத்து வாங்கின எனக்கு எப்படி வலிக்கும்? நீ எல்லாம் எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமாடா?
சரிடா, நீ என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. ஆனா வானதியை பத்தி நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. வானதி உன்னோட கவசம் மாதிரி. அவளை விட்டு பிரிஞ்சு போனேனா நீதான் கஷ்டப்படுவ. போதும்டா, போதும். என்னன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு எனக்கு என்னடா இருக்கு? வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். அவளோட சுயநலத்தால என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே போச்சு. மொத்தத்துல என் வாழ்க்கையே போச்சு. கடைசியா எனக்கு வேலை கிடைச்சிடும், இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் என்ன ஆயிடுச்சு. ஏன் மாமா இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல, அவர்கிட்ட போய் எதுவுமே சொல்லாத, வேண்டான்னு. அவரு சொன்னாலும் நம்ப மாட்டாருன்னு. நான் சொன்னதா இல்லையா மாமா? அப்புறம் ஏன் நீ போய் சொன்ன? ஏற்கனவே நீ எனக்காக நிறைய செஞ்சுட்ட, அதனால நீ கஷ்டமும் பட்டுட்ட மாமா. எனக்கு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குன்னா அதுக்கு காரணமே நான் தான். போதும் மாமா, எல்லாமே போதும் மாமா. அருள் மாமா அவரை ஆசைப்பட்டபடி வேலை கிடைச்சு அமெரிக்காக்கே போகட்டும். அவரை நீ தடுக்க வேண்டாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் ஆசைப்பட்டபடி போயிட்டா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை? எனக்கு நீ என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் மாமா. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே நீ எனக்காக எதுவும் செய்யாத. ஏய் வானதி,